பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் மேன்மைக்கு விரோதமாய், வளர்ச்சிக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் எழும்பிக் கொண்டிருக்கிறானே, நான் பிரயாசப்படுகிறேன். அடுத்த கட்ட வாழ்வுக்கு, அடுத்த கட்ட முயற்சிக்கு, அடுத்த கட்ட லெவலுக்கு நான் பிரயாசப்படுகிறேன். ஆனாலும் என்னுடைய பிரயாசத்தை சீர்குலைத்து போடுவதற்கு சத்துருவானவன் பல மதில்களை கட்டி தடைப்படுத்தி வைத்திருக்கிறானே, நான் என்ன செய்வேன்? என்னை கொண்டு போய் நடத்துகிறவர் யார்? என்னோடு கூட வருகிறவர் யார் என்று அநேகர் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் மேன்மையை குலைத்து போடுகிற சத்துருக்களை நான் அழித்து உன்னை நான் வளர்ச்சியடைய வைப்பேன், நீ மேன்மையாய் இருப்பாய் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மேன்மையை நான் பெருக பண்ணுவேன், உன்னை நான் மறுபடியும் தேற்றுவேன். தேற்றுவார் இல்லாமல், ஆற்றுவார் இல்லாமல், சீர்குலைக்கப்பட்டது போல, நான் கைவிடப்பட்டது போல் இருக்கிறேனே, தள்ளப்பட்ட கல்லை போல இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் வந்த தடைகள், என் வாழ்க்கையில் வந்த குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நான் சகித்து கொண்டு என்னை ஆதரிக்கவும், என்னை தேற்றவும், என்னை அரவணைக்கவும் ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேனே, யார் எனக்கு பதில் தருவார்? யார் என் கண்ணீரை துடைப்பார்? யார் என்னோடு கூட இருப்பார் என்று பல கேள்விகளோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் தேற்றாத இடத்துல, குடும்பங்கள் தேற்றாத இடத்துல, பிள்ளைகள் தேற்றாத இடத்துல கர்த்தராகிய தெய்வம் நான் உன்னை மறுபடியும் தேற்றுவேன், நான் உன்னை மறுபடியும் மேன்மைப்படுத்துவேன். உன்னை சத்துருவானவன் கீழே தள்ளி போட்டிருக்கலாம். ஒரு காலத்தில் ஆண்டவரோடு நடக்கக்கூடிய அனுபவத்தில் இருந்த நீ இப்பொழுதோ ஆண்டவரோடு நடக்க முடியாமல் பலவீனத்தை கொண்டு வந்து போட்டு, ஜெப வாழ்க்கையை குறைத்து போட்டு, வேதம் வாசிக்கிறதுல குறைவுதான், ஜபிக்கிறதுல குறைவுதான், ஆராதனை செய்கிறதுல குறைவுதான், நான் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பில் குறைவுதான். ஆனாலும் கர்த்தர் என்னை மேன்மை பாராட்டி என்னை பலப்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? அந்த தெய்வம் உங்களை கைவிடாமல் உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக குடும்பங்களில் விழுந்து போய் கிடக்கிறீர்கள் அல்லவோ? இழந்து போய் நிற்கிறீர்கள் அல்லவோ? எல்லாவற்றையும் இழந்து நெற்கதியாய் நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் அல்லவோ? பார்த்து கொண்டிருந்த வேலையை இழந்து விட்டேன், வருமானம் போய்விட்டது, நான் என்ன செய்வேன்? நான் எப்படி குடும்பத்தை நடத்துவேன்? நான் இனி இந்த வேலையில் ஏறுவேனா? குற்றம் சாட்டி என்னை வேலையிலிருந்து வெளியே தள்ளிவிட்டார்களே, குடும்பம் அனாதையாய் நின்று கொண்டிருக்கிறது போல் இருக்கிறதே, கையின் பிரயாசங்களெல்லாம் தடைப்பட்டது போல் இருக்கிறதே என்று சொல்லி ஆவியானவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் உன்னை நான் தேற்றுவேன், மறுபடியும் உன் ஸ்தானத்தை தருவேன். பான பாத்திரக்காரனுடைய ஸ்தானம் மறுபடியும் உயர்த்தப்பட்டதே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் உன் ஸ்தானத்தை மறுபடியும் கட்டி உன்னை நான் உயர்த்துவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பத்தை பார்த்தாண்டவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்புவித்து கட்டுவித்த தகப்பன், அதில் ஆளாய் கிடந்த எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் தூசு தட்டி அழகாய் அவனுக்கு ஒரு கூடாரத்தை அமைத்து கொடுத்தாரே. ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், சமாதானத்தோடு ஜீவனம் பண்ண, சந்தோஷமாய் வாழுவதற்கு நான் உன்னை மறுபடியும் தேற்றுவேன் அப்பா, மறுபடியும் நான் உன்னை உயர்த்துவேன், உன்னுடைய வாழ்வை நான் உயர்த்தி காண்பிக்கிற தகப்பன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தானப்பா, நீர் என்னை தேற்றுகிற தெய்வமாய் என்னோடு கூட இருக்கிறீர், என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர், என் தொழிலோடு கூட இருக்கிறீர், என் ஊழியத்தோடு கூட இருக்கிறீர், நான் விழுந்து போகக்கூடிய வேளையில் எல்லாம் என்னை தாங்கி பிடித்த தெய்வம் என்று எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி சொல்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீ மறுபடியும் தேற்றப்படுவாய், நீ மறுபடியும் மேன்மை அடைவாய், நான் உன்னை பெருக பண்ண போகிறேன், நான் உனக்கு இரட்டிப்பான நன்மைகளை தரப்போகிறேன், நீ விழுந்து போவது இல்லை என்று குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடாத தகப்பன், மறுபடியும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன், மறுபடியும் நான் உன்னை தேற்றுவேன், மறுபடியும் நான் உன்னை உயர்த்துவேன். ஏது விஷயத்தில் விழுந்து போனீர்களோ தேவ சமூகத்தில் வைத்து நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை அவர் பொறுப்பெடுத்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காண்பிப்பதற்கு அவர் ஜீவனுள்ள தகப்பனாய் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவருடைய மகத்துவம் உங்கள் மேலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தெய்வம் சொல்லுகிறார், மறுபடியும் நான் உன்னை தேற்றுவேன், மறுபடியும் நான் உன்னை பெருக பண்ணுவேன், மறுபடியும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. நாங்கள் உடைக்கப்பட்டு கிடந்த நேரத்திலெல்லாம் எங்களை தேற்றி கொடுத்த தகப்பன் நீரல்லவா ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் நீர் எங்களை தேற்றுகிற தெய்வம், மனுஷன் தேற்றாத பொழுது கர்த்தர் எங்களோடு கூட இருந்து தேற்றி கொண்டிருக்கிறீரே, எங்களுடைய மேன்மையை பெருக பண்ணி கொண்டிருக்கிறீரே. உம்முடைய பாதத்தில் இருக்கும் போதெல்லாம் நீர் எங்களை வளர்த்தி கொண்டு வரக்கூடிய தெய்வம் நீரல்லவோ. அந்த தெய்வத்தை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, விண்ணப்பம் வைக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்கள் எல்லாம் தேற்றப்படட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பங்கள் மறுபடியும் கட்டுவிக்கப்படட்டும். அந்த குடும்பங்களுடைய மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.